ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் எழுந்த உடனே ஒரு பயபக்தியாக குளிச்சுட்டு விளக்கு பற்றி வச்சு சாம்பிராணிலாம் காட்டி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா சூப்பராக டீ போட்டு வச்சுருந்தாங்க. டீ குடிச்சிட்டு அடுத்து சமையல் வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்து டீ குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி காலிஃப்ளவரில் பெப்பர் ஃப்ரை செஞ்சுருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதுக்கு வடச்சட்டியில் தண்ணி வச்சு தண்ணி காயறதுக்குள்ளேயே காலிஃப்ளவர் தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவும் சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ காஞ்சிட்ருக்கிற தண்ணியில் கல்லுப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அந்த தண்ணியில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு தண்ணியில் வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மண் சட்டி ஒன்று வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக சின்ன வெங்காயம் சேர்த்த சொல்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டு அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கருவேப்பிலையில் பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சூப்பராக இருக்கும். வெங்காயமும் கருவேப்பிலையிலையும் நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக வதங்கி வரட்டும். இது வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒரு 3 பழம் நீளமாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துனதுக்கு அப்புறமா இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி பழம் போட்டதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துனோம்னா தக்காளி பழம் சீக்கிரமாக வெந்துடும். உப்பு போட்டுட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். எண்ணெயில் வதங்கி தக்காளி இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் சேர்த்தும் போது சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தக்காளி பழம் சூப்பராக குழஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கரண்டிலேயே மசிக்கிற அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து தான் வந்துருச்சு. இப்போது இதில் நம்ம வடித்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்திக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நம்ம போட்டிருக்கிற மசாலா, தக்காளியோட டேஸ்ட்டு இது எல்லாமே காலிஃப்ளவரில் ஜெல் ஆகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் கையெடுக்காமல் கிளறி விட்டுக்கலாம். இப்போது இதில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது அதை சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இதுக்கு தண்ணியை ஆட் பண்ண வேண்டியதில்லை. தேங்காயோட விழுதே போதும். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வதக்கி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிரும். இதை இறக்கும்போது கடைசியில் தான் பெப்பர் ஆட் பண்ணணும். லாஸ்ட்டாக பெப்பரும் அதுக்கப்புறம் சோம்பு பொடியும் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு கை அளவுக்கு குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் சேர்த்து இறக்கிட்டால் சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிரும். இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காலிஃப்ளவர் ஃப்ரை பொதுவாக சாப்பாட்டுக்கும் தயிர் சாதம், ரசம் சாதம் இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் சப்பாத்திக்கு இன்றைக்கி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்தது. இதே மாதிரி இந்த காம்பினேஷனில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி சப்பாத்திக்கு வேறு என்ன காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக சப்பாத்தியும் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை செஞ்சாச்சு. இனி இதை சாப்பிட வேண்டியது தான். உட்காந்து பொறுமையாக ஆற அமர சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும்னு சொல்லி நல்லா சூடாக உட்காந்து சாப்பிட்டாச்சு.
சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு. அம்மா வந்து நைட்டே கம்மஞ்சாப்பாடு செஞ்சு தண்ணியில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. எப்போவுமே அம்மா இது மாதிரி கம்மஞ்சாப்பாடு செஞ்சு உருண்டை பிடிச்சி வெயில் காலம்லாம் வந்துருச்சுன்னா தண்ணியில் போட்டு வச்சுருவாங்க. எந்த நேரமும் கம்மஞ்சாப்பாடு, களி இது வந்து 2ல் ஏதோ ஒன்று வீட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த தண்ணி வந்து ரொம்ப சூப்பராகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் இல்லையா? அதனால கம்மஞ்சாப்பாடை இது மாதிரி ஒரு மண் பானையில் அந்த தண்ணியோடு சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மதியம் குடிக்கும்போது நல்லா கூலிங்காக இருக்கும். அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டே கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். உப்பு போட்டு கரைச்சோன்னா புளிச்சிரும். அதனால் குடிக்கும்போது உப்பு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கம்மஞ்சாப்பாட்டு தண்ணியையும் சாப்பாடையும் வந்து ஃபஸ்ட்டு நல்லா மைய வந்து கரைச்சிக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மைய கரைச்சதுக்கப்புறம் கடைசியாக மோர் கொஞ்சம் சேர்த்து கலக்கி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான கம்மன் சாப்பாடு வந்து ரெடி ஆயிரும். கடைசியாக வந்து உப்பு போட்டுக்கலாம் குடிக்கும்போது. இந்த அளவுக்கு நல்லா மோரும் தண்ணி சாப்பாடு எல்லாம் வந்து சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுட்டு அது கூட ஒரு 6-7 சின்ன வெங்காயமும் ஒரு 2-3 பச்சை மிளகாயும் வந்து அதில் சேர்த்து போட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக ஊறி இருக்கும். குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மண்பானையில் ஊற்றி வைக்கும்போது அது நல்லா கூலிங் ஆயிரும். ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தா கூட நம்மளுக்கு ஒத்துக்காது. மண்பானையில் வச்சு குடிக்கும்போது அது உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சூப்பராகவும் கூலிங்காகவும் இருக்கும். எந்தெந்த பொருளை எப்படி எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா? அதனால் மண்பானையிலேயே வந்து ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சாச்சு. மதியமாக ஒரு 2 மணி வாக்கில் இதை வந்து டம்ளரில் ஊற்றி எல்லோரும் வந்து குடிச்சிட்ருந்தோம். இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து வீட்டுக்கு வெளியில் கரிசலாங்கண்ணி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அதுக்கப்புறம் வல்லாரக்கீரை செடியெல்லாம் வந்து அம்மா வச்சுருக்காங்க. வெயிலுக்கு வந்து வல்லாரக்கீரை காஞ்சிருச்சு. கரிசலாங்கண்ணியும் பொன்னாங்கண்ணியும் மட்டும்தான் இருந்தது. இந்த வெள்ளை பூ பூத்துருக்கு இல்லையா? இதுதான் வந்து பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்ணுக்கு ரொம்ப வந்து நல்லது. சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் மேக்ஸிமம் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் வந்து கரிசலாங்கண்ணி. இது தலைமுடிக்கு இதுவும் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது தான். இதை வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பொடியாக வந்து சேர்த்து தேங்காய் எண்ணெயில் வந்து கலக்கி டெய்லியும் தலைக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா முடி நல்லா கருகருகருன்னு லாங்காக லென்த்தாக வந்து வளரும். அதே சமயம் பொடுகு இருந்தால் கூட போயிடும். இதனோட ரெமெடி தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் சின்னதாக இருக்கும்போதெல்லாம் அம்மா இதுதான் வந்து எங்களுக்கு தலைக்கு தேய்ச்சி விடுவாங்க. ஸோ இந்த தலையை நல்லா பொரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து சேர்த்து மிக்சியில் அரைச்சாலும் சரி, இல்லை அம்மியில் வந்து அரைச்சாலும் இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். அம்மி வந்து வெயிலில் இருக்குது, சரி கை கொப்பளிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிக்சியில் அரைச்சேன். நல்லா வந்து ஃபைனாக இது மாதிரி பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்த்திடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அது எந்த அளவுக்கு மசிதோ அந்த அளவுக்கு வந்து மசிச்சுட்டு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக வந்து தட்டத்தில் தட்டி நிழல்லையே காய வச்சுருங்க. வெயிலில் வந்து வைக்கக்கூடாது. நிழல்லையே வந்து நல்லா உணரணும். அதே மாதிரி உள்ளே ஈரப்பதமும் இருக்கக்கூடாது, பொடி ஆகிற அளவுக்கு இருக்கணும். ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். ஈரப்பதத்தோடு போட்டோம்னா எண்ணெய் வந்து கெட்டுரும். இந்த அளவுக்கு கையில் எடுத்து உதுத்துனா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வீட்டில் அரைச்ச தேங்காய் நாங்கள் தேங்காயெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்து ஒட்டுக்கா போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். கடையில் தேங்காய் எண்ணெய் வந்து வாங்க மாட்டோம். ஸோ இது வீட்டில் அரைச்ச எண்ணெய் தான். இந்த எண்ணெய் நல்லா ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் ஒரு 2-3 ஒத்தடுக்கு செம்பருத்தி இருக்குது இல்லையா? அதை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்து கொதித்து ஓரளவுக்கு எண்ணெய் கலர் மாதிரி வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொடியையும் வந்து எண்ணெயில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் கொதிக்கும்போது இந்த பொடியோட கலர் வந்து எண்ணெயில் சேர்ந்து எண்ணெயோட கலர் வந்து க்ரீன் கலராக வந்து சேஞ்ச் ஆகும். 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்தால் போதும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம போட்டிருக்கிற செம்பருத்தி பூ இருக்குது இல்லையா? அது வந்து நல்லா முருகி ஒரு மாதிரி ஆயிடும். முருகல் ஆனதுக்கப்புறமா அந்த செம்பருத்தி இலையை மட்டும் எடுத்துட்டு கரிசலாங்கண்ணியை வந்து வடித்து எடுத்துடக்கூடாது. அந்த தூளையும் எண்ணெயோடு சேர்த்து அதுவும் நல்லா ஊறிக்கிட்டே இருக்கணும். நம்ம டெய்லியும் தலைக்கு தேய்க்கும்போது அந்த காய வச்ச கரிசலாங்கண்ணியோட எசன்ஸ் வந்து எண்ணெயில் இறங்கிட்டே தான் இருக்கும்.
இப்படி தான் சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்களுக்கு இந்த எண்ணெய் தான் தலைக்கு தேய்ச்சிடுவாங்க. முடி நல்லா அடர்த்தியாக லென்த்தியாக இருக்கும். அதே மாதிரி நல்லா கரு கரு கருன்னு முடி வந்து இருக்கும். பொடுகு, ஹேர் ஃபால் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.